Yeah. உங்க யாருக்குன்னா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து கேட்கலாம். நீங்க வந்து இந்த 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இதுல இருந்து நீங்க என்ன இன்சைட்ஸ் எடுத்துட்டு போற மாரி இருக்கணும். நீங்க வந்து இந்த ஸ்லைட்ஸ்ல இருந்து மட்டும் தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு இல்ல. நீங்க ஜெனரலாவே எதனா ஒரு டேட்டா சயின்ஸ பத்தியோ, மெஷின் லேர்னிங்க பத்தியோ, இல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் இந்த மாரி எது கேட்டாலும் ஆஸ் அ ப்ரொஃபஷனலா என்னால சால்வ் பண்ண முடிஞ்சா நான் சொல்றேன். நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டும் கேட்கலாம். இல்ல மெசேஜ் பாக்ஸ்ல போடுங்க. நான் வந்து ரீட் பண்ணி கூட பாத்துக்கிறேன். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க எஸ்கியூஎலுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? ரெண்டும் ஒரு இந்த கொரியை வச்சு நம்ம எஸ்கியூஎலுக்கு எழுதிக்கலாமா? நாங்க இப்போ வந்து கரிக்குலம்லயே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, MySQL, Postgres SQL 2மே நாங்க வந்து சேர்ந்த மாரி தான் கவர் பண்ண போறோம். இப்போ Postgres SQLல இதே கோட நீங்க வந்து MySQLல போட்டீங்கன்னா, அதே அவுட்புட் வருமா? வராதா? இல்ல சேஞ்ச் பண்ணணும்னா எந்த மாரி சேஞ்ச் பண்ணணும்? இந்த மாரி நாங்க வந்து சொல்லுவோம். SQL அப்படின்ற அந்த லாங்குவேஜ தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, எந்த டேட்டாபேஸ் அப்படின்றது முக்கியம் கிடையாது. நீங்க SQL கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களால எல்லா SQL டேட்டாபேஸ்லயுமே உங்களால கோடிங் பண்ண முடியும். 90% ஒரே மாரி தான் கோடிங் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. அசஸ்மெண்ட்ஸ் நாங்க குடுக்கும்போதும், உங்களுக்கு வந்து MySQL, Postgres SQL 2த்துலயுமே சேர்ந்த மாரி தான் குடுப்போம். அதுக்கான சொல்யூஷன்ஸும் நாங்க புரொவைட் பண்ணுவோம். வேற? சார் இது இப்ப இப்ப நான் அடுத்து வந்து மிஷின் லேர்னிங் படிக்கிறேன்னா நம்ம இது எப்படி சார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எப்படி சார் இருக்கும்? நீங்க மெஷின் லேர்னிங் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க 2 பாத் வந்து சூஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்ட்டா முதல்ல என்ட்ரியா உள்ள போயிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து ஃபர்தரா மூவ் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டா நான் எடுத்த உடனே போணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், ஒண்ணு மாஸ்டர்ஸ் ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லையா, நீங்க வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி மாரி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பெரிய கம்பெனிஸ் நீங்க போகும்போது மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க ரெக்வயர்மெண்ட்ல. நீங்க சின்ன கம்பெனிஸ் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே கிடைக்கும். நீங்க ஸ்கில்ஸ் வந்து நீங்க கோர்சஸ் மூலியமாவே நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். அது எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஓகே சார். தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். வேற யாருக்குன்னா எதனா டவுட் இருக்கா? ஹலோ சார், கேட்குதா சார்? கேக்குது. சொல்லுங்க. சார் நான் வந்து இப்போ ஃப்ரண்ட் எண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ மேக்ஸிமம் எனக்கு வந்து ஒரு 4 ஹவர்ஸ் தான் கிளாஸ் இருக்குது. அதனால் இப்போ ஃபுல் ஸ்டாக் நானே பேக் எண்ட் வந்து நானே படிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. அதனால தான் எஸ்கியூஎல் ஜாயின் பண்ணேன். ஓகே. இப்போ எப்படி சார் இதை நான் வந்து எஸ்கியூஎல் மட்டும் படிச்சிருந்தா போதுமா எப்படி? இல்லை ஜாவா ஸ்ப்ரிங்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே. அது எப்படி நான் தனியாக படிச்சுக்கணுமா? இல்லை இது அதுக்கும் சேர்த்து நீங்கள் மொத்தமாக இல்லை வேறு எதுவும் கோர்ஸ் இருக்கா எப்படி சார்? இல்ல நாங்க இந்த எஸ்கியூஎல் மட்டும் இந்த கோர்ஸ்ல வந்து நாங்க கவர் பண்றோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தரா ஜாவால நீங்க போனோம்னா, ஜாவால ஸ்ப்ரிங் பூட் நீங்க போலாம். இல்ல பைத்தான்ல போனாலும் நீங்க ஜாங்கோல போலாம். எல்லா டெக்னாலஜியுமே வந்து சேம் தான். நீங்க எந்த லாங்குவேஜ்ல போனாலும் தப்பு கிடையாது. இந்த 2 லாங்குவேஜ தாண்டி உள்ள உங்களுக்கு ஆல்ரெடி PHP மாரியோ, இல்ல C# மாரியோ ஆல்ரெடி ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அதுல ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி எதனா ஒரு லாங்குவேஜ் தெரியுமா? ஜாவா தான் சார் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜாவா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்க ஜாவால ஸ்ப்ரிங்கே ட்ரை பண்ணலாம். நம்மளோட கோர்சஸ் வந்து நம்ம கரியர் குரோத் 360ல இருக்கு. நீங்க வந்து அத ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே சார். அதே சர்டிஃபிகேட் மாரி உண்டு என்ன நீங்க சார் வந்து இதுக்கு? நீங்க சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் இல்ல. நீங்க இந்த கோர்சஸ்ல இருந்து எவ்வளோ உங்களால ஸ்கில்ஸ் வந்து கெயின் பண்ண முடியுமோ, அவ்வளோ வந்து கெயின் பண்ணுங்க. அதே மாரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க ன் நாங்க கோர்ஸ்லயும் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாம நீங்க வந்து இண்டிவிஜுவலாவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கோ, அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்க என்ன மாரி டிகிரி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் டிகிரி வந்து நான் வேறு பிஇ சிவில் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருந்தேன். ஓகே. அது எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க பிஇ அப்படின்னும்போது உங்களால ஈஸியாவே வந்து இன்டர்வியூஸ்க்கு வந்து போக முடியும். அது எந்த விதத்திலயும் உங்கள அஃபெக்ட் பண்ணாது. ஆனா நான் என்னோட சஜஷன் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஃபோக்கஸ் பண்றது ஒண்ணு ஃப்ரண்ட் எண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேக் எண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் எடுப்பாங்க. இல்லன்னா பேக் எண்ட் டெவலப்பர்ஸ் அந்த மாரி தான் எடுப்பாங்க. ஓகே ஃபுல் சார். ஸ்டாக் டெவலப்பர்ஸ் அப்படின்றது வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் தான் எடுப்பாங்க. நான் சொல்றது வந்து உங்களுக்கு அ புரியுது புரியுது. உண்மையா இருக்கணும்னு தெரியணும்னா, நீங்க வந்து LinkedInலயோ இல்ல Indeedலயோ எங்க வேணாலும் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து பேக் எண்ட் டெவலப்பர்ஸ், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ் தனித்தனியா தான் எடுப்பாங்க. சேர்த்து எடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க ஒண்ணு பேக் எண்ட் சூஸ் பண்ணுங்க. இல்லன்னா ஃப்ரண்ட் எண்ட் சூஸ் பண்ணுங்க. இது 2த்துல எதனா ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. இல்ல சார், எஸ்கியூஎல்ன்றது வந்து பேக் எண்ட் லாங்குவேஜ் தானே சார்? எஸ்கியூஎல் அப்படின்றது வந்து பேக் எண்ட் லாங்குவேஜ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பேக் எண்ட் லாங்குவேஜஸ்னா நீங்க வந்து பைத்தான், ஜாவா இந்த மாரி லாங்குவேஜஸ் தான் வந்து பேக் எண்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தாண்டி நீங்க C#, PHP இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் எஸ்கியூஎல் அப்படின்றது வந்து ஒரு டொமைன் ஸ்பெசிபிக் லாங்குவேஜ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து டேட்டா பேசஸை வந்து இன்ட்ராக்ட் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர இது வந்து ஒரு பேக் எண்ட் லாங்குவேஜ் கிடையாது. நீங்க ஒரு பேக் எண்ட் டெவலப்பரா ஆகணும்னா கண்டிப்பா எஸ்கியூஎல் கத்துக்கணும். அது வந்து ஒரு நெசசிட்டி. பட் நீங்க வந்து எஸ்கியூஎல் அப்படின்றது ஒரு பேக் எண்ட் லாங்குவேஜ் கிடையாது. வேற எதனா டவுட் இருக்கா? எஸ்கியூஎலோட வந்து வேற எதுவும் லாங்குவேஜ் கத்துக்கிட்டா நம்மளுக்கு எப்படி நல்லா இருக்கும்? எது நல்லா இருக்கும் சார்? என்ன கேட்டா வந்து இப்போதைக்கு இந்த சினாரியோ அதாவது இப்பத்தி சுச்சுவேஷனுக்கு தான் என்னால சொல்ல முடியும். இப்போதைக்கு நீங்க வந்து பைத்தான் கூட ஜாங்கோ கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும். ஏன்னா இப்போதைக்கு பைத்தான் வந்து ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு.
இதுவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தீங்கன்னா இது வந்து PHP படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா PHP அப்ப டிமாண்ட்ல இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரியான டிமாண்ட் வந்துட்டு தான் இருக்கு. அதனால நீங்க எதனா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறது அப்படின்றது வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அதனால நீங்க எது கத்துக்கணும் அப்படின்லாம் நீங்க யோசிக்க வேணாம். ஏதோ ஒண்ணு எனக்கு ஆல்ரெடி ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுலயே போங்க. புதுசாலாம் எதுவும் கத்துக்காதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி எதனா லாங்குவேஜ் தெரியுமா? இல்ல சார், எதுவும் தெரியாது. சரி, ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்னோட தரப்புல இருந்து சொல்லணும்னா, நீங்க பைத்தான்ல மூவ் பண்ணலாம். ஏன்னா மத்த லாங்குவேஜஸ் கம்பேர் பண்ணும்போது பைத்தான் கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு பேக் எண்ட் டெவலப்மெண்ட்லயும் போலாம். அப்படி இல்ல எனக்கு பேக் எண்ட் டெவலப்மெண்ட் பிடிக்கலனாலும் நீங்க டேட்டா சயின்ஸ்க்கு வந்துடலாம். அதனால ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால நீங்க பைத்தான் ட்ரை பண்ணுங்க. ஓகே. வேற எதனா டவுட்ஸ் இருக்கா? இங்க யாரும் கேட்டிருக்காங்க. ஜாங்கோ கிளாஸ் நடக்குதா சார்? ஜாங்கோ கிளாஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வித்தின் ஒரு 1 மந்த்க்குள்ள சார் உங்களுக்கு தெரியும். நீங்க ஹலோ, வேற யார் பேசுறது? சொல்லுங்க. சார் என்னோட நேம் கலை. சொல்லுங்க. சார் நான் வந்துட்டு ஆல்ரெடி பைத்தான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஓகே. பைத்தான் முடிய போகுது. நான் வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு எஸ்கியூஎல் எனக்கு தேவைப்படுது. ஆக்சுவலா நான் ஐடில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு கொஞ்சம் எஸ்கியூஎல் மட்டும் தேவைப்படுது. ஸோ அதனால தான் நான் எஸ்கியூஎல் படிக்கணுன்றதுக்காக உங்க இதில் இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணேன். ஓகே. வித்தின் ஹவு மெனி டேஸ்ல சார் எஸ்கியூஎல் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும்? ஏன்னா நான் ஆல்ரெடி SQL ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஓகே. SQL அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் கூட நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு இத SQL இல்ல கத்துக்கிறது ரொம்ப இல்ல சார் ஈஸியா தான் நான் இருக்கும். வந்துட்டு இல்ல நான் வந்து இப்பதான் ப்ரோக்ராமிங் புதுசு. நான் இப்போ ஆல்ரெடி இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு இப்பதான் நான் இன்டர்வியூ கிளியர் பண்ணி உள்ள போயிருக்கேன். எனக்கு ஓகே, ஓகே, எஸ்கியூஎல் ஓகே. தேவைப்படுது. நான் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு வந்து எஸ்கியூஎல் தேவைப்படுது. ஸோ அதனால தான் நான் உங்க இதை ப்ரிஃபர் பண்ணேன். நீங்க சரியா பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருந்தா உங்களால பேசிக்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் வந்து வித்தின் 10 டேஸ்க்குள்ள உங்களால கிராக் பண்ண முடியும். ஓகே 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 சார். அட்வான்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு மேபி 2 மந்த்ஸ் அந்த மாதிரி கூட ஆகும். பட் உங்களுக்கு அட்வான்ஸ் தேவைப்படாது. நீங்க டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலுக்கு போனோம்னா தான் உங்களுக்கு அட்வான்ஸ் தேவைப்படும். மற்றபடி தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். சரி, வேற எதனா டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார், எனக்கு வந்து எஸ்கியூஎல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் நான் இதுக்கு வந்தேன். ஓகே, ஓகே, ஓகே. சார் சாரி, இந்த இப்ப எஸ்கியூஎல் கொரியெல்லாம் எப்படி சார் எப்படி சார் இருக்கும்? ஐ மீன் லேர்ன் பண்றதுக்கு எப்படி ஈஸியா இருக்கும்? லைக் நான் சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு எஸ்கியூஎல் வந்து ஈஸியா புரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எஸ்கியூஎல் வந்து சிம்பிளா தான் இருக்கும். நீங்க கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடிங் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு கான்செப்ட் தான் மெயின், கோடிங் மெயின் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டேட்டாவை வந்து எடுக்கணும் அப்படின்னா செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் டேபிளோட பேரை நான் வந்து போடுறேன் அப்படின்னா அவ்வளோதான், எனக்கு வந்து அந்த குவரி முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் 1 லைன் தான் எனக்கு அந்த குவரி முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு பேசுறது இங்கிலீஷ் மாதிரி தான் அது வந்து ஜென்ரலாக இருக்குமே தவிர ஏதோ ஒரு புதுவாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் ஈஸியாகவே லேர்ன் பண்ணலாம். அதனால தான் நான் வந்து இன்னொருத்தர் கேட்கும் போது நான் என்ன சொன்னேன்னா 10 டேஸ்லேயே உங்களால் எஸ்கியூஎல் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். சரியான ப்ராக்டிஸும் சரியான எஜுகேஷனும் உங்களுக்கு இருந்ததுன்னா. வேற எதனா டவுட்ஸ் இருக்கா? ஓகே சார், வேற ஒன்றும் இல்லை சார். தேங்க்ஸ். ஓகே, வேற யாருன்னா எதனா கேட்க மறந்துட்டீங்களா? எதனா கேட்கணும்னா கேட்குங்க, நான் இதோட முடிக்கலான்னு இருக்கேன். சார் இது எந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்றீங்க? எஸ்கியூஎல்ல உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது மட்டும்தான் மேத் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு மேக்ஸ் அப்படின்றது கொஞ்சமாவது வரும். எஸ்கியூஎல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் வராது. சார் ஒரு டவுட் சார், இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல பைத்தான் இருக்குன்னு சொல்றீங்க. என்ன 10-15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இது ஐ மீன் இந்த லாங்குவேஜ் இல்லாம வந்துச்சுன்னா நம்ம இதை வச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த ஃபீல்டு இருக்க முடியாது சார்? இல்ல, இருக்கலாம். எப்படி நான் இந்த மாதிரி சொல்றேன்னா, நீங்க வந்து ஜாவாவை எடுத்துங்க. ஜாவா வந்து 20 வருஷமா ஜாவா இருக்கு. அப்ப யாருன்னா நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேட்டா கூட டேட்டா சயின்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பைத்தானை வந்து யாருமே மதிக்கல. பைத்தன் வந்து கிட்டத்தட்ட ஜாவாவோட வயசுல அதிகம். பைத்தனோட ஏஜ் நீங்க பாத்தீங்கன்னா 30+ இயர்ஸ் ஆகுது. ஆனா ஜாவாக்கு 25 தான் ஆகுது. ஆனா ஜாவா அப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜாவா இருந்த பாப்புலாரிட்டிக்கு இப்ப பைத்தான்லாம் ஒரு ஆளே இல்ல. அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இருந்தது. பட் இன்னைக்கு ஜாவா செத்துருச்சா, நிறைய பேர் அதை யூஸ் பண்ணலையே, ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலையே அப்படின்னா அது வந்து ஜாவா வந்து டெட்லாம் ஆகல. இப்போ ஜாவாலாம் அத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த 20 வருஷ கேப்ல ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருந்திருக்கும்ல. அப்ப ஜாவா வந்து இப்போ என்டையரா இல்ல எனக்கெல்லாம் ஜாவாவே தேவையில்ல, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே தேவையில்லன்னு தூக்கி போட முடியாது. ஏன்னா 20 வருஷமா இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா உங்களுக்கு ஜாவா தெரிஞ்சுதான் ஆகணும். அதே மாதிரி இப்போ பைத்தான்ல வந்து டேட்டா சயின்ஸ்க்கு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து நாளைக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு, பைத்தானுக்கு பதிலா இது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னே வச்சுப்போம். ஆனா நீங்க ஆல்ரெடி பைத்தான்ல பண்ண கோடிங்லாம் அப்படியே தானே இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு எப்படி வேலை போகும்? ஓகே சார், அதான் கேட்டேன். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாங்குவேஜ்ங்கிறது ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு இதுக்கு மட்டும் மாறிட்டே இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இப்போ ஒரு
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜாவா லேர்ன் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஜாவாவை பேஸ் பண்ணி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. லைக் காட்லின், ஸ்காலா இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்கு. நீங்க ஜாவா கத்துக்கிட்டா தான் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பைத்தான் பேஸ் பண்ணி ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்கு. பைத்தான் பேஸ் பண்ணி தான் ரூபி, ஜூலியா இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. இந்த லாங்குவேஜஸ்லாம் தெரியும்னா நீங்க பைத்தான் கத்துக்கிட்டா இந்த லாங்குவேஜஸ்லாம் நீங்க ஈஸியா மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க ஒன்ஸ் ஒரு லாங்குவேஜ் வந்து கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மூவ் பண்றதும் பெரிய விஷயம் இல்ல. யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காரு. வாட் அபவுட் பைஸ்கிரிப்ட்? பைஸ்கிரிப்ட் ஓகே. நீங்க வந்து நீங்க யூடியூப்ல எதனா பார்த்துருப்பீங்க. பைஸ்கிரிப்ட் அப்படின்றது இருக்கு. நீங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரியே பைத்தானை வந்து நெட்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரிலாம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் பண்ண முடியாது. பைஸ்கிரிப்ட் அப்படி ஜஸ்ட் நீங்க வந்து பைத்தானை நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வெப்சைட்ஸ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாமே தவிர மற்றபடி வேற எங்கேயும் வந்து பைஸ்கிரிப்ட் அப்படின்றதெல்லாம் யூஸ் ஆகாது. ஜாவா ஸ்கிரிப்ட் தான். வெப்சைட்டுக்கு நீங்க போகணும், ஃப்ரண்ட் எண்ட்ல போனோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டை தவிர்த்து உங்களால வேற எதுவும் பண்ண முடியாது. ஜாவா ஸ்கிரிப்ட் கத்து தான் ஆகணும். தென் இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, நான் அதர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிஇ 2012 பாஸ் அவுட். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் சார்? கம்பெனி ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? இல்லை, கம்பெனிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ அப்படின்னு போட்டிருக்கிறதுனால உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்றதே ஒரு அட்வான்டேஜ் தான். நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் ஃபீல்டு வந்து ஸ்விட்ச் ஆகிறது வந்து பெரிய மேட்டராக இருக்காது. உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருந்ததுனாலே போதும். சார் நான் வந்து பிஇ படிக்கல, பிஎஸ்சி தான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து எப்படி சார்? நீங்க பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். பட் என்ன கேட்டால் நீங்கள் எம்எஸ்சி பண்ணலாம். ஏன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து எம்எஸ்சி பண்ணியிருக்கணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிஎஸ்சி படிச்சிருந்தா உங்களுக்கு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனில வேலை கிடைக்கும். நீங்க கடைசி வரையும் ஐடியில் இருக்க போறீங்கன்னா நீங்க எம்எஸ்சி ப்ரிஃபர் பண்ணலாம். கரஸ்ல போட்டாலும் ஓகே, இல்லை நீங்க நேரடியாக போனாலும் ஓகே. பட் நான் ஐடி ஃபீல்டெல்லாம் இருக்க மாட்டேன். ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பேன். அதுக்கப்புறமா நான் வந்து வேற எதனா ஜாப்ஸ் இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ண போறேன்னா அந்த மாதிரி இருக்கும். பிபிஏ நீங்க வந்து பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கீங்களா? ஆமா சார். ஓகே, அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா பிசினஸ் அனலிஸ்ட் அந்த மாதிரி வேலைக்கு எதனா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பிசினஸ் அனலிஸ்ட்ல வந்து உங்களுக்கு பிபிஏ படிச்சவங்க தான் எடுப்பாங்க மேக்ஸிமம். அதனால நீங்க பிசினஸ் அனலிஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் வந்து நீங்க என்ரோல் பண்ணிட்டு பவர் பிஐ மட்டும் கத்துக்குங்க. நீங்க பைத்தன் கத்துக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பவர் பிஐ அப்படின்ற ஒரு பிசினஸ் இன்டெலிஜென்ட் டூலை மட்டும் கத்துக்குங்க. கத்துக்கிட்ட பிறகு நீங்க பிசினஸ் அனலிஸ்டா போக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பிசினஸ் அனலிஸ்ட்டுக்கும் நிறைய டிமாண்ட் இருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்க ஆம்பிஷன் பாக்ஸ்ல போனீங்கன்னா அதோட ஆவரேஜ் சேலரி எனக்கு தெரிஞ்சு 6 LP அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, அது இந்த பவர் கோர்ஸ் பிஐ கோர்சஸ் எல்லாம் சொல்லுங்க. நெக்ஸ்ட் மந்த்ஸ்ல ஸ்டார்ட் பண்றீங்களா? நெக்ஸ்ட் மந்த்ல ஸ்டார்ட் பண்றோம். அது வந்து ப்ராஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்க அதை வந்து லேர்ன் பண்ற நாங்க வந்து தியரிட்டிக்கலா நடத்துறத விட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டே அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டலான்னு தான் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ வேற யாரு இந்த கோர்ஸ்ல எண்ட்ல இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவோமா? நீங்க இந்த கோர்ஸ் எண்ட்ல நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண மாட்டீங்க. பட் நாங்க கொடுக்குற அந்த வெப்சைட்ஸ்ல நீங்க போய் பண்ணீங்கன்னா இந்த அசஸ்மெண்ட்ஸ்லாம் நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேஜஸ் வந்து கொடுப்பாங்க. எஸ்கியூஎல் பேஜஸ் கொடுப்பாங்க. அதை நீங்க உங்களோட ரெஸ்யூம்லையும் ஷேர் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களால லிங்க்டின் மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் இருக்கு, இல்லை ஒரு லிங்க்டின் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்கன்னா நீங்க அதில் ஷேர் பண்ணலாம். சார் நான் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். ஓகே, விஷுவல் கம்யூனிகேஷன் நீங்க பண்ணலாம், கோடிங் வரலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. தென் பிஇ மெக்கானிக்கல் 2015 பாஸ் அவுட் சார். எஸ்கியூஎல் ஸ்கில் இருந்தால் கரியர் க்ரோத் இருக்குமா? எஸ்கியூஎல் நீங்க தனியாக யூஸ் பண்ணக்கூடாது. நான் இந்த ப்ரெசன்டேஷன்லேயே சொல்லியிருப்பேன் எஸ்கியூஎல் எந்தெந்த மாதிரி ஜாப்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு. அதை தாண்டி நீங்கள் அடிஷ்னலாக எதனா கற்றுக்கணும். நீங்கள் அந்த என்ன அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டா இல்லை டேட்டா சயின்ஸா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள்.